நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனலோட அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுங்க. வணக்கம். வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். தமிழ் புத்தாண்டு பலன்கள் வரிசையில் கும்பராசி. சனி பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள், கும்பம் போல் பூரணமாக ஜொலிப்பவர்கள், விதி வழி வாழ்க்கை என்பதை ஏற்க மறுப்பவர்கள், விதி என்னும் சதி வலைக்குள் சிக்க நினைக்காதவர்கள், புதிய விதிகளை உருவாக்க முயல்பவர்கள், காலத்தை வெல்ல நினைப்பவர்கள், காவியமாக நிலைப்பவர்கள். நீங்கள் சிந்தனாவாதி, அரிய பெரிய செயல்களை எல்லாம் செய்வதற்காக சிந்திப்பவர்கள். சிறிய அளவில் உங்களுக்கு யோசிக்கவே தெரியாது. எதை பற்றி யோசித்தாலும் அது பிரம்மாண்டமாக இருக்கும். உங்களுக்காக மட்டுமல்ல, மற்றவர்களுக்காக செய்தாலும் மாஸ்டர் பிளான்கள் தான். சரி, விளம்பி வருட தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு தரும் நற்பலன்கள் என்ன, கெடுபிடிகள் என்ன என்பதை பார்க்கும் முன் தற்போதைய நிலவரத்தை பார்ப்போம். இது நாள் வரை உங்கள் வாழ்க்கை பாதை சிறப்பாகவே இருக்கிறது. நீங்கள் நினைத்தது நடந்தது, அதுவும் நினைத்த மாதிரியே நடந்தது. வேதனை சோதனை என்பது துளியும் எட்டி பார்க்காமல் வளர்ச்சி பாதை சிறப்பாக இருக்கிறது. பிரிந்தவர்கள் கூடினார்கள், மங்கள காரியங்கள் தடையில்லாமல் நடந்தது. மனதுக்கு பிடித்த சம்பவங்களும் அதில் இருந்தது. சில தவிர்க்க இயலாத விரயங்கள் இருந்தாலும் கூட அதையும் தாண்டி சந்தோஷம் வந்தது. ஒன்று போனால் ஒன்று வரும் என்பது உண்மையாக இருந்தது. ஒரு சந்தர்ப்பம் கை நழுவி போனாலும் மறு சந்தர்ப்பம் வந்து களிப்பூட்டியது. குழப்பங்களோ, முடிவெடுக்க முடியாத மனநிலையோ, அதனால் விரக்தி என்ற எதிர்மறை பலன்களோ இல்லை. உடன் பிறந்தவர்களால் நன்மை வந்தது. வலி, வேதனை, கஷ்ட நஷ்டங்கள் எதுவுமின்றி ஒரு சொகுசு வாழ்க்கையை நடத்துவதற்குரிய அனைத்தும் உங்களை வந்தடைந்தன. சொந்த ஜாதகம் சரியில்லாதவர்கள் மட்டும் சற்று தடமாறி இருக்கலாம். அள்ளி தராவிட்டாலும் பரவாயில்லை, ஆளை விழுக்காட்டாமல் இருந்தால் போதும் என்று கூட நினைத்திருக்கலாம். எத்தரப்பாக இருந்தாலும் கோச்சார நிலையில் உங்கள் பக்கம்தான் அதிர்ஷ்ட காற்று அடித்தது. சங்கடமில்லாத சந்தோஷம் தருகிற காலச்சூழல் தான் இதுவரை இருக்கிறது. இந்த தமிழ் புத்தாண்டில் இது தொடருமா என்பதை பார்ப்போம். ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு துவக்கம். அடுத்த 10வது நாளில் உங்கள் ராசிநாதன் உங்களை இது நாள் வரை உயர்த்தி கொண்டிருந்த ஆபத்தாந்தவன், சந்தேகத்தை நீக்கி சந்தோஷத்தை வாரி வழங்கியவர், விட்டதை பிடிக்கவும் விரும்பியதை அடையவும் விரக்தியை விரட்டியவருமான சனி பகவான் வக்ரமாகிறார். சனி வக்ரம் என்றால் பின்னோக்கி நகர்கிறார் என்று பொருள். பின்னோக்கி என்றால் 10ஆம் பாவத்தை நோக்கி வருவதால் உங்கள் அதிர்ஷ்ட திருப்பங்களில், ஆசை விருப்பங்களில் சிறிய ஏமாற்றங்கள் வரலாம். கை கேட்டியது வாய் கேட்டவில்லையே என்ற சின்ன மனக்குறைகள் எட்டி பார்க்கலாம். இருப்பினும் இதனை பெரிதுபடுத்த வேண்டாம். முரண்பாடுகளில் உங்களுக்கு உடன்பாடு இல்லை என்பதால் எல்லாம் அவன் செயல் என்று இறைவனை துதித்தால் நீங்கள் நினைப்பதும் நடப்பதும் நல்லதாகவே இருக்கும். காரணம், சனியின் வக்ரகாலம் என்பது 5 மாதங்கள் தான். அதன் பிறகு பழைய நிலைக்கு திரும்பி விடுவதால் எல்லா நிலையிலும் எல்லா வகையிலும் ஏறுமுகம்தான். ஆனாலும் அடுத்த சில மாதங்களுக்கு குடும்பத்தில் சிலர் உங்களை புரிந்து கொள்ளாமல் பேசலாம். உங்களால் தான் எல்லாம் என்று உங்களை குற்றவாளி கூண்டில் நிற்க வைக்கலாம். பிள்ளைகளால் புது சோதனைகள் உருவாகலாம். இருப்பினும் சமாளிக்கும் திறனும் வைராக்கியமும் உங்களை விட்டு போகாது. அதற்கு இயற்கையாகவே இருக்கிற தெய்வ பலம் துணை நிற்கும். அறிமுகம் இல்லாதோரின் ஆதரவும் தேவைப்படும் நேரத்தில் கிடைக்கும் என்பதுதான் ஹைலைட். கஷ்டப்பட்டு சேர்த்த செல்வம், செல்வாக்கு, பதவி, புகழ் இவைகளை விட்டு கொடுக்கும் சூழல் இல்லை. இந்த ஆண்டில் சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கலாம். உங்கள் உடல் ஆரோக்கியம், மனோநிலை, பொருளாதாரம், குடும்ப சூழல், வேலை வாய்ப்பு, உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுதல் போன்ற ஏதாவது ஒன்றில் சிக்கல் இருக்கும். அதற்காக விழுந்து விடுவீர்கள் என்று சொல்லவில்லை. 6ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் எது வந்தாலும் கடந்து விடலாம். எது வரப்போகிறது என்பதுதான் கேள்வி. உங்கள் தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி எதிலும் குறைவு வராது. தலைக்குனிவை ஏற்படுத்துகிற மாதிரி மனப்பிரச்சனைகளும் இருக்காது. எப்போதும் பிடிவாதம் இல்லாமல் விட்டு கொடுத்து போகும் பழக்கம் உள்ளவராகையால் எதுவும் உங்களை பாதிக்காது. சனி உங்களை அதிகம் உழைக்க வைக்கலாம். உழைப்புக்கேற்ற ஊதியத்தை ராகு கொடுத்து விடுவார். உங்கள் சொல்லுக்கு மதிப்பு குறையாது. வாகன சேர்க்கைக்கும், வீடு வாகன சேர்க்கைக்கும், பழையதை மாற்றி புதியது வாங்கும் முயற்சிகளுக்கும் விடிவு பிறக்கும். அது ஆவணிக்கு பிறகு சாத்தியமாகலாம். செய்தொழிலில் இருக்கும் தெரிந்தாலும் நஷ்டம் வராது. உத்தியோகத்தில் வழக்கம் போல் சூழல்தான். அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பதவிக்கு ஆபத்தில்லை. மாணவர்கள் பாராட்டு பெறுவார்கள். வயதில் மூத்தவர்கள் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இல்லாவிட்டாலும் சின்ன சின்ன வைத்திய செலவுகள் எட்டி பார்க்கும். சுபகாரியங்கள் நடக்கும். சனி வக்ரத்தால் தடையில்லை, வருமானம் வரும். அதே அளவிற்கு
செலவுகள் மட்டும் சேர்ந்து வரும். விவசாயத்தில் நஷ்டமில்லை, அதனால் கஷ்டமில்லை. இச்சூழலில் குருவும் வக்ரத்தில் தான் இருக்கிறார் என்றாலும் பெரிய பாதிப்புகள் இல்லை என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.